அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சட்டசபையில் மாண்பு குறைஞ்சி போச்சுன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அது குறிப்பாக திமுக வருத்தப்படுறாங்க. மாண்பு குறைஞ்சி போச்சான்னா குறைஞ்சி போச்சு. அது நாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. அது மாண்புங்கிறதே இல்லை, சட்டசபையில் எதுவுமே இல்லை. இப்போ மட்டும் இல்லைன்னு விஜய் வந்தது இப்படின்னு செஞ்சதுக்கப்புறமும் இப்படி சொல்லி எங்கள் அப்பாவை காணான்னு சொன்னதெல்லாம் அதனால் மட்டும் இல்லை. அதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்தில் இருந்தே அது மாபெரும் டபுள் மீனிங்கில் கருணாநிதி பேசியிருக்கார். தெரியுமா? ஜெயலலிதா மீது தாக்குதல் நடத்தினது, பாவாடை நாடை அழுத்துப்பார்னு சொன்னது, இதெல்லாம் அப்போவே பேசுனது தான் சட்டசபைக்குள்ளே. ஒன்றும் புதுசாக கெடல. நான் விஜய்க்கு முட்டு கொடுக்கணுங்கிறது கிடையாது. விஜய்க்கு முட்டு கொடுத்தா தற்கூரிலையும் தற்கூரி, அவனை விட தற்கூரி உலகத்தில் யாரும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. விஜய் மாதிரி ஒரு தற்கூரிங்கிறது யாருமே உலகத்தில் இல்லைங்கிறது தெரியும். விஜய்க்கு முட்டு கொடுக்க வரல. இதை சொல்கிறதுக்கு உதயநிதிக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிறது தான். அதை விட ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிகொண்டானுடைய மகன் சூர்யா வெற்றிகொண்டான்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அது எவ்வளோ பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை பார்த்து விஜய் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குதா, அதெல்லாம் இன்னும் அரசியல் எப்பேற்பட்ட குடும்பம் அது அப்படின்னு சூர்யா சொல்கிறார். சூர்யா வெற்றிகொண்டான். யோசிச்சு பாருங்கள், திருட்டு ரயில் ஏறி திருக்கோளையூர்லேருந்து திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்த நபர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகி இந்தியாவிலேயே 10வது பணக்காரனா, ஆசியாவிலேயே 10வது பணக்காரனா, அது நீளப்போல 3ஆவது பணக்காரனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க, திருடி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான குடும்பம். விஜயா சினிமா படத்தில் நடித்து சம்பாரிச்சாங்கன்னு சொன்னால் ஒரு 700 கோடி கணக்காட்டியிருக்காப்புல. ஸ்டாலினுக்கு 2 கோடியாம். எப்படி இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுற ஆள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். யோசிச்சு பாருங்கள். அவங்களும் பாரம்பரியத்தையோ மரபு பற்றியோ பேச தகுதியே இல்லை. முதல்ல சட்டசபை மரபுன்னா என்ன, மாண்புன்னா என்ன, அதுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? மாண்புன்னா என்ன? அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? சட்டசபையில் மட்டும்தான் இப்படி நடக்குதா? நாடாளுமன்றத்தில் நடக்கலையா? யோசிச்சு பாருங்கள். இதை விட மோசமாக நாடாளுமன்றத்தில் செருப்பெல்லாம் கழட்டி வீசிட்டு கிடக்கிறாங்க. சட்டசபையில் வேட்டையெல்லாம் அவுத்துட்டு ஓட விட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. யோசிச்சு பாருங்கள். விஜய்னால் மட்டும் கெடல, விஜயும் அதுக்கு ஒரு காரணம். விஜயமா இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாப்புல. சட்டசபை மாண்பெல்லாம் திமுகவும் சரி, அதிமுக கட்சியில், அதிமுகவோட இந்த அளவுக்குலாம் இல்லைப்பா. ஜெயலலிதா பிள்ளைலாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தில்ல? யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற தற்கொலை அந்த அமைச்சரவையில் இருக்கிற எல்லாருமா ரொம்ப பட்டு மட்டரகமாக இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சர் இவர் நினைக்கிற நிர்மல் குமாரா ராஜ்மோகனா, அவங்க யாரோ ஒருத்தர் பேசுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏல ஒருத்தர் டே என்னடா அப்படிம்பாப்புல. ஒரு அமைச்சரை பார்த்து டேன்னு சொல்லலாமா? அது மாண்பா? உதயநிதிக்கு அதெல்லாம் தெரியாதா மாண்பா? யோசிச்சு பாருங்க. அவர் அப்பாவை காணானா சட்டசபைக்கு எங்கே காணான்னு தான் கேட்டாரா தவிர உங்களுக்கு அப்பா எங்கேன்னு அவர் கேட்கல. சட்டசபையிலும் அப்பாவை காணா அப்படின்னு சிம்பிளாக அவரும் கருணாநிதி ஸ்டைலு சொல்கிறார். திரிசா விவகாரம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் 90-92லேயே அந்த கில்லி படம் வந்த காலகட்டத்திலேயே, அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இது கலைஞர் பீரியட்லேயே நடந்தது. ஒரு தடவை வாஜ்பாய் பீரியடுன்னு நினைக்கிறேன், 98 இருக்கும், வாஜ்பாய் பீரியடுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி விஜய் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருந்தது. கடுமையான சோதனை நடந்தது. அப்போ இதே விஜயோடைய அப்பா சந்திரசேகர் கலைஞர்கிட்ட போய், இந்த மாதிரி என் வீட்டில் ரைடு நடக்குது, நீங்கள் பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க, எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு போய் கெஞ்சினார். அப்போ கருணாநிதி என்னங்கிறார், சரி நீங்கள் போயா, நான் பார்த்துக்கிறேன், அது என்னங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன், நீ போயா அப்படின்ட்டார். அடுத்த நாள் காலையில் போகும்போது, ஏயா உங்களோட பையனை முதல்ல திரிசா வீட்டுக்கு போகாமல் அடக்கி வைன்னு அன்னைக்கே கருணாநிதி சொன்னார். சந்திரசேகருக்கு புரியல, என்னங்க ஐயா சொல்கிறீங்கன்னு கேட்க, திரிசாவுக்கு 2 கோடி ரூபாயில் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்குறான் உன் பையன் அப்படின்னு அன்னைக்கே கருணாநிதி சொன்னது. இன்னும் என்ன முந்தானத்தில் இல்லை, அப்போவே 98லேயே சொல்லிட்டாங்க. 25 அப்போவே சொல்லியாச்சு. 25-27 வருஷம் ஆகுதா சொல்லியாச்சு. அப்போவே திரிசாவுக்கு 2 பேர்த்துக்கு லிங்க்குன்னு. என்னமோ புதுசாக நேத்தொன்று முளைக்கல, அப்படியே வேண்டாம். இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அதே மாதிரி தான் கருணாநிதிக்கு துணைவின்னு 3 சம்சாரம், ஒருத்தர் இறந்தாங்க, அதெல்லாம் 2 சம்சாரம் கேட்டாங்க. ஸ்டாலின் மேலே கூட தான் அலிஃபிகேஷன் வந்தது. செய்தி வாசிப்பாளர் அப்போ பார்த்தீங்கன்னா பொதிகை தூர்தர்ஷனில் இருந்தாங்க. அந்த யாரோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கூட சொன்னாங்க. அதனால தான் கைது செஞ்சாங்க. அது மிஸ்ஸால் அவரை கைது செய்யலை, இந்த கைது அந்த மிஸ்ஸாவை கணக்காடிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நடக்கிறது மானங்கட்டதானா. இது முதலமைச்சரை மரியாதை கொடுக்கணும், முதலமைச்சர் மரியாதையானவராக இருக்கணும். யாருமே விமர்சனத்துக்குள்ளான ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கூட விமர்சிக்க உரிமை உண்டு. அதுதான் ஜனநாயகம்.
முதலமைச்சர்னு ஒன்றுமே கேள்வி கேட்கக்கூடாதா? ஏன் நான் ஓட்டு போட்டதுனால தான் நீ முதலமைச்சர் ஆனியா தவிர நீயா முதலமைச்சர் ஆயிடல. என்ன அது என்ன உன்னை கேள்வி கேட்குறக்கு யாருமே இல்லையா? எல்லாம் அப்படி நாராக கிழிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை விஜய் பண்ணுறதெல்லாம் சரியா? அதாவது பிறந்த நாளுக்கு நாள் வந்து அந்த 9 பேர் நிமோனியா அந்த இது வாயில் தாக்கி இறந்துட்டு செய்திக்காக என்னங்கிறாப்புல, நான் அவங்களுடைய வருத்தத்தில் இருக்கிறேன், நான் வந்து என் பிறந்தநாளை கொண்டாடலன்னு சொல்லிட்டு அதே அன்னைக்கு நைட்டு கூத்திய வீட்டில் போய், அதாவது திரிசா வீட்டில் பகிரங்கமாக தான் சொல்கிறோம், அங்கே போய் நீ இப்போ பிறந்தநாள் கொண்டாடுற அப்படின்னா நீங்கள் மனிதனா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நடிகனுக்கு உண்டான வேலையை அப்படியே செய்கிறீங்கள. வெளியில் ஒரு நடிப்பு, உள்ள ஒரு நடிப்பு இல்லையா? அதுதான் தற்கொலைன்னு சொல்கிறோம். உனக்கு ஓட்டு போட்டோம் அப்புறம் தற்கொலையே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லு? பயங்கர தற்கொலைன்னு தானே சொல்லுவாங்க. அதாவது ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். அது எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டார் விசாரிக்கிறதுக்கு பொண்ணோட அப்பா வராரு. ஒரு மாப்பிள்ளை ஊருக்கு வராரு. வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிக்கிறாரு. மாப்பிள்ளை பையன் எப்படி ஒழுக்கமான பையனான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, பையன்லாம் தங்கமான பையன், என்ன டிவிக்கேல தான் இருக்கிறான், அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறார். அப்போ பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. புரியுதா? பையன் ஒழுக்கமான பையனா தாவேக்கால் இருக்கிறாருன்னு பார்த்துக்குங்க அப்படின்னாக்கா அப்போ தெரிஞ்சுக்கணும். தாவேக்கால் இருந்தால் எப்படி மொள்ள மாறித்தானா, அயோக்கியத்தானா, தெல்லவாரித்தானா? ஏன்னா பாலியல் வழக்கில் எல்லாமே அவங்க தான் சிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஏழரை கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் முன்னே உட்காந்துருக்கிறது. நேற்று கேள்வி கேட்டால் இன்றைக்கி பதில் சொல்கிறது, இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு சொல்கிறது. என்னையா இதெல்லாம் கொடுமையா? கொஞ்சம் கூட ஒரு அதனால தான் தற்கொலைன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. உதயநிதியாக அப்போதைக்கப்போ பேசுகிறா, பார்த்து படித்தா அப்போதைக்கப்போ ஏதோ பதில் அளிக்கிறாப்புல சொல்கிறாப்புல. என்ன போய் விஜயனோட ஆட்சிங்கிறது என்னமோ மாற்றம் மாற்றம் மாற்றம். நீங்கள் மாற்றம் தான். திமுகவோட செம மாற்றம் இது. திமுகவில் 100 கொலை நடந்ததுன்னா இங்கே இப்போ 200 கொலை நடக்குது. அந்த அளவுக்கு மிக கொடுமையே நடக்குது. எப்படி ஸ்டாலின் வந்து அதிகாரிகளை கட்டுப்பாடுகள் வைக்க தெரியாமல் தடுமாறுறாரோ, அதோட 3 மடங்கு இங்கேயும் நிர்வாகத்தில் தற்குறித்தனம் இருக்குது. நிர்வாகம் பண்ண தெரியல. அதிகாரிகளும் தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டாடல. விஜய் தான் அதிகாரியோட கட்டுப்பாட்டில் இருக்காப்புல. சும்மா போக வேண்டியது, சல்யூட் அடிக்க வேண்டியது, வந்துட வேண்டியது, அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. தலைமைச் செயலகத்துக்கு டிஃபன் பாக்ஸில் சோறு கொண்டு போன ஒரு முதலமைச்சர் வராத்தான் இருப்பார்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு எந்திச்சு வந்துட்டு இருக்காரு. என்னமோ ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துருக்காரு. ஆமாம், அது அலுவலகம் தானே, கரெக்டு தான். ஆனால் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்றாரு. ஒரு வித்தியாசமான மாற்றம் தான். யாரும் கொண்டு வரல. எல்லாம் மத்தியானம் வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு திருப்பி 3 மணிக்கு வருவாங்க. ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் ஒரு மாற்றம் தான். கற்பழிப்பு வழக்காக இருந்தாலும் சரி, கொள்ளை வழக்காக இருந்தாலும் சரி, கஞ்சா வழக்காக இருந்தாலும் சரி, வித்தியாசமான வழக்குகள்லாம் வருதில்லை. புதுசு இது வரைக்கும் கேள்விப்படாத வழக்குகள்லாம் நிறைய வருதில்லை. அதனால் விஜயனுடைய ஆட்சி நல்ல ஒரு மாற்றம் தான். அது ஓட்டு போட்ட நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். திருந்திருக்க வாய்ப்பு இல்லை. எந்த காலத்துலேயுமே விஜயனுடைய தற்கூரி திருந்தாது. அது என்றைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதை தவிர்த்து அதனோட பேச்சை கேட்டு ஓட்டு செலுத்தின நீங்கள் தான் மாறணும்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.